யூடியூப் வருமானத்தை தாண்டி வனிதா விஜயகுமார் செய்யும் சொந்த தொழில் வாயுள்ள பிள்ளை தான் பிழைக்கும், அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது வனிதா விஜயகுமாருக்கு சரியா பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். தனக்கான அடையாளத்தை அவங்க தேடிக்கொண்டதே சர்ச்சைகளை பயன்படுத்தி தான். தன்னுடைய அப்பா அம்மா மற்றும் கூட பிறந்தவங்க கிட்ட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடை அப்படியே மீடியாவுக்கு வந்து பேசி மொத்த குடும்பத்தையும் சந்தி சிரிக்க வச்ச கதை எல்லாம் நமக்கு தெரியும். இது மூலமா தான் வனிதாவுக்கு பிக் பாஸ் வாய்ப்பே கிடைச்சிச்சு. பிக் பாஸோட 3வது சீசன்ல இவங்க கலந்து கொண்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும். உள்ள வந்து ஒரு மிகப்பெரிய அலப்பறைய பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க அலப்பறை பண்ண எல்லா வீடியோவும் இன்னைக்கு கூட யூடியூப்ல மிகப்பெரிய ட்ரெண்டிங் வீடியோவா இருக்கும். அந்த அளவுக்கு வனிதா பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்மளை இரிட்டேட் பண்ணாலும் நம்ம அதை அதிக அளவுல பார்த்திருக்கோம். நிறைய சர்ச்சைகளும் இதுல உருவாகி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். சர்ச்சை மூலமா தான் அவங்க அடையாளப்படுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா அவங்க சில நல்ல விஷயங்களும் செஞ்சிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் அவங்க சொந்தமா பண்ணக்கூடிய இந்த பிசினஸ். நடிகை வனிதா விஜயகுமார் சென்னை நுங்கம்பாக்கத்துல சொந்தமா துணிக்கடை ஒண்ணு நடத்திட்டு வராங்கன்னு உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? ஆடைகள் மட்டும் இல்ல, அலங்காரம், மேக்கப் பொருட்கள் கூட இந்த கடையில விற்பனை செஞ்சுட்டு வராங்க. அவங்க நடத்திட்டு வரக்கூடிய இந்த கடையோட பெயர் விவி ஸ்டைலிஷ். இந்த கடையில இருக்கக்கூடிய ஆடைகள் எல்லாத்தையும் வனிதா விஜயகுமாரே சொந்தமா டிசைன் பண்ணதான். நடிகை வனிதா விஜயகுமார் அவங்களோட திருமணத்துக்கு அப்புறமா ஃபேஷன் டெக்னாலஜி படிப்புல அட்வான்ஸ் டிப்ளமோ முடிச்சிருக்காங்களாம். அது மட்டும் இல்ல, அவங்களோட தங்கை பிரீதா நடிக்கக்கூடிய எல்லா படத்துக்கும் இவங்க தான் டிசைனிங்கும் செய்வாங்களாம். அது மட்டும் இல்லாம இயக்குனர் பி வாசுவோட நிறைய படங்களுக்கு இவங்க தான் ஃபேஷன் டிசைனிங்காவும் பணியாற்றி இருக்காங்க. வனிதா விஜயகுமார் கிட்ட ஆல்ரெடி நிறைய பணம் இருந்தாலும் அவங்களோட மாச வருமானமா எல்லாரும் நினைக்கிறது அவங்க சொந்தமா நடத்தக்கூடிய யூடியூப் சேனல், அதுக்கப்புறமா வேற யூடியூப் சேனல்ஸ்க்கு கண்டென்ட் கொடுக்கக்கூடிய வகையில இவங்க போய் பேட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க. நிறைய பேரை பேட்டி எடுப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி சின்ன சின்ன படங்கள்ல அப்பப்போ நடிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் அவங்களோட வருமானம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் அது கிடையாது. தன்னுடைய சொந்த தொழிலான இந்த விவி ஸ்டைலிஷ் தான் மிகப்பெரிய வருமானமா இருக்கு. இது மூலமா மட்டும் மாசம் மட்டும் பல லட்சங்கள் இவங்களுக்கு வந்து குவியும். இவங்க சொந்தமா டிசைன் பண்ணி ப்ரோமோட் பண்றதுனாலயே இவங்க கிட்ட இருக்கக்கூடிய யூனிக்கான ஸ்டைல வாங்குறதுக்கே நிறைய பேர் இந்த கடைக்கு வராங்க. இவங்க சொந்தமா டிசைன் பண்றதுனால வேற கடையில இருக்கிறத விட இங்க இருக்கக்கூடிய துணிகள் எல்லாமே ரொம்பவும் காஸ்ட்லியா இருக்கும். வனிதா விஜயகுமார் என்ன பிளான்ல இருக்காங்க அப்படின்னா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி சீக்கிரமே தமிழ் சினிமால நிறைய படங்களுக்கு காஸ்டியூம் டிசைனரா இவங்க வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களாம்.